ராணி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோட சேனலில் நான் போடுற வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மூங்கில் அரிசி புட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாக எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த மூங்கில் அரிசி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். டைஜஷன் நல்லா ஆகும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த மூங்கில் அரிசியெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு இல்லை, எல்லாரும் சாப்பிடலாம். நிறைய நார்ச்சத்து இருக்குது. சுகர் பேஷண்ட் கூட இதை எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, மூட்டு வலி முதுகு வலி அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். வாங்க இப்போ இந்த ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நான் 1/2 கப்பு மூங்கில் அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப்பு மூங்கில் அரிசி எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. நான் அரிசி கடையில் தான் வாங்கினேன். அரிசி கடையில் வாங்கும்போது சில நேரங்களில் லைட்டாக தூசி இருக்குது. அதனால் 4 to 5 டைம்ஸ் நல்லா கழுவிக்கோங்க. அதில் தூசி எதுனா இருந்ததுன்னா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக 5 மணி நேரம் ஊற வைக்கணும். நான் 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா 5 to 7 hours கூட ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறும்போது தான் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ வடிகட்டி ஆற விட்டுருவோம். வெயிலெல்லாம் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஃபேன் காற்றுலேயே காய வச்சு எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. நல்லா காஞ்சிடணும். நல்லா காஞ்சி தண்ணியே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா காஞ்சிடணும். இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் ஊறினதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாகிடும். அதனால் நம்ம வீட்லேயே அரைச்சிக்கலாம், மிஷினில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 1/2 கிலோ வரைக்கும் அரைக்கணும் அப்படின்னா வீட்டில் அரைச்சிக்கலாம். அதிகமான குவான்டிட்டினா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. நான் இப்போ மிக்சிலேயே அரைச்சிடுறேன். மிக்சிலேயே எனக்கு நல்லா சாஃப்டாக வந்தது. மிக்சிலேயே அரைச்சிட்டு ஒரு 3 டைம்ஸ் சலித்து எடுத்துக்கோங்க. சலித்து கொஞ்சம் குருணை மாதிரி வரும்போது அதை திருப்பியும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். த்ரீ டைம்ஸ் சலிச்சதுக்கப்புறம் இது மாதிரி திப்பியாக வர்றதை எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இப்போ வெறும் கடாயில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்லோவாக வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். புட்டு மாவு ஸ்டோர் பண்ணும்போது ஒரு சிலர் அவிச்சிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் காய வச்சுட்டு கூட ஸ்டோர் பண்ணுவாங்க. அது மாதிரி விட நீங்கள் இப்படி வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் வறுத்துட்டு ஆற விட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வறுத்தாச்சு. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் உப்பு, வெதுவெதுப்பான தண்ணியை நம்ம இப்போ இதோட சேர்த்துக்கலாம். உப்பை கலந்ததுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு இது மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. மாவை நம்ம தொடும்போது மாவில் கண்டிப்பாக ஈரம் இருக்கணும். அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து தெளித்து நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக ஏலக்காவை தட்டி இது மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆவியில் வச்சு எடுத்தோன்னா புட்டு ரெடி ஆகிடும். ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை கொடுக்கலாம். ஸ்போர்ட்ஸுக்கெலாம் போகிற குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுத்து அனுப்புங்க. ரொம்ப நேரம் நல்ல எனர்ஜியாக இருக்கும். ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இது மாதிரி புட்டு துணியில் போட்டு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் போடும்போதே இது மாதிரி உதுத்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வெந்து வரும்போது கட்டி எதுவும் இல்லாமல் நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு சேர்த்துருக்க அளவு மெஷர்மெண்ட் கப்பில் 1/2 கப் எடுத்திருக்கேன். இந்த அளவு மாவுக்கு 15 நிமிஷம் நான் ஆவியில் வச்சு எடுத்துக்கிட்டேன். புட்டு ஆவியில் வைக்கும்போது நீங்கள் எந்த அளவு மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவு மாவுக்கு ஏற்ற மாதிரி டைம் வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ புட்டு நான் சொன்ன மாதிரியே நீங்கள் தண்ணியெல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த அரிசியை பொறுத்த வரைக்கும் புட்டு. இப்போ புட்டு சூடாக இருக்கும் போதே நம்ம நெய் விட்டுக்கலாம். தேவையான அளவு நெய் விட்டுக்கோங்க. நெய்க்கு அப்புறம் நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லைனா சுகர் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் கொஞ்சம் அதிகமாகவும் சுகர் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அது மாதிரி ரெண்டும் கலந்து சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ துருவி வச்சுருக்க தேங்காவை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இது கொடுக்கலாம். ஒரு சில லேடிஸ்க்கு நிறைய முதுகு வலி இருக்குது, மூட்டு வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி சொல்கிறவங்க இந்த ரெசிபியை தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாம்.